இந்திரஜா அவர்களோட கணவரான கார்த்தி அவர்களோட கட்டிலுக்கு அடியில இருந்த ஒரு சில விஷயங்கள பார்த்து, இந்திரஜா பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல சின்ன திரை கப்புல்ஸான இந்திரஜா மற்றும் கார்த்தி இவங்களுக்கு சமீபத்தில ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ அவங்க ரொம்பவே ஹேப்பியா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இவங்களுக்கு குழந்தை பிறக்காது, 2 பேருமே குண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாரி சோசியல் மீடியால ஏளனம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அடுத்த கட்டத்த நோக்கி போயிருக்காங்க. அண்ட் அவங்க குழந்தை, ஆண் குழந்தை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற வந்துட்டு ரொம்பவே சூப்பரான நியூஸையும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்திரஜா அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட கட்டில பார்க்கும்போது அவங்க பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. குறிப்பா கட்டிலுக்கு அடியில இருந்த விஷயங்கள். ஏன் அப்படின்னா, பொதுவா அவங்க வீட்ல நார்மலான கட்டில் தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ அவங்க பார்க்கும்போது அந்த கட்டில் பார்த்தீங்கன்னா, நெறைய மாடிஃபை ஆகியிருக்கு. குறிப்பா இந்த ட்ராவெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கட்டிலுக்கு அடியில இருக்க மாரி செட் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கட்டிலுக்கு அடியில ஏகப்பட்ட பெட்டிகள்ல துணிகள்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகி கேட்டிருக்காங்க. "என்ன இது புதுசா இருக்கு?" அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்துக்கு கார்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "இதற்கு முன்னாடி நம்ம 2 பேர் மட்டும் தான் இருந்தோம். அந்த ஒரு காரணத்தினால நார்மல் கட்டில் வச்சிருந்தோம். ஆனா இப்ப நமக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. அடிக்கடி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு எடுக்கணும்னு இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு தேவை இருக்கும். அப்பலாம் நம்ம இறங்கி இறங்கி போயிட்டு டிராவலாம் தொறந்து எடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால கட்டில நான் கொஞ்சமா மாடிஃபை பண்ணியிருக்கேன். இப்ப கட்டில்லே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிராவ மாரி வச்சிருக்கோம். அதில பாப்பாவோட துணி, பேம்பர்ஸ் இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான மருந்துகள், இப்படி நெறைய விஷயங்கள் இருக்க மாரி பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி துணிகள்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா, கட்டிலுக்கு அடியில பெட்டிகள் இருக்கு. அந்த பெட்டிகள் எல்லாத்துக்குமே பாப்பாக்கு புது துணி எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல உனக்கு சிரமம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர எந்த ஒரு கேப்புக்குள்ள நமக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரே அப்படின்னு இத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே எமோஷனலும் ஆகியிருக்காங்க. அவங்க 2 பேருமே கொஞ்சம் வெயிட் அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, மறைந்த பவதாரணி அவர்களோட கணவர் பவதாரணியோட கடைசி ஆசை என்ன அப்படிங்கிறத சமீபத்தில ஷேர் பண்ணியிருந்தாரு. பிரபல இசையமைப்பாளரான இளையராஜா அவர்களோட பொண்ணும், யுவன் சங்கர் ராஜா அவர்களோட அக்காவுமான பிரபல பின்னணி பாடகி பவதாரணி அவர்கள் கடந்த ஆண்டே கல்லீரல் புற்றுநோய் பாதிப்பு காரணமா இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து அவங்கள பத்தின நெறைய விஷயங்கள நம்ம பார்த்துருக்கோம். சமீபத்தில அவங்க கணவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பவதாரணியோட கடைசி ஆசை அப்படிங்கிறது அவங்க அப்பாவ பார்க்கிறதா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக இலங்கை வரல. அவங்க அப்பாவோட கான்செர்ட் ஒண்ணு இங்க இருந்துச்சு. அதில போய் அப்பாவ பார்க்கணும்னு தான் நாங்க வந்திருந்தோம். வந்த இடத்துல அவங்களும் அப்பாவ பார்த்துட்டாங்க. நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிருச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். என்கிட்ட கடைசி நாளாவே அப்பாவ பார்க்கணும், அப்பாவ பார்க்கணும்னா, அப்பாவையும் பார்த்துட்டா, அதுதான் அவளோட கடைசி ஆசையா இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.